ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து ஹெச்சிஎஃப் சம் ஒன்று பார்க்கலாம். மீப்பெரும் பொது வகுத்தி கேட்டிருக்காங்க இந்த 3 டேர்முக்கும். ஃபஸ்ட்டு இந்த 3 டேர்மையும் தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த டேர்மை பாருங்கள். x³ - 27 இருக்குது. இதை நம்ம இப்போ எப்படி எழுதலாம்? இந்த 27 3 க்யூப்னு எழுதலாமா? இப்போது x³ - 3³ இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? அந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்கள். a³ - b³ ஃபார்மெட்டில் இருக்குது. இதை அப்படியே நம்ம பிரேக் டவுன் பண்ணி எழுதலாமா? ஃபஸ்ட்டு a - b. a - bனா என்ன வரும்? ஏக்கு வந்து x, bக்கு வந்து 3, x - 3. அடுத்தது என்ன வரும்? a² x² ப்ளஸ் abனா 3x ப்ளஸ் b² 9, 3² வந்து 9. சரியா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் இந்த டேர்ம். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? x - 3 the whole square. இதை எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ மூணாவது டேர்மை நம்ம எப்படி எழுதலாம்? x² - 9 இருக்குது. இது நம்ம 9 நம்ம எப்படி எழுதலாம்? 3² எழுதலாமா? சரியா? இப்போ எப்படி எழுதலாம்? x² - 3². இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? a + b x + 3 x - 3. சரியா? இப்போது இந்த 3 டேர்ம்லையும் காமனாக எது இருக்குது? x - 3 x - 3 x - 3. நம்ம ஹெச்சிஎஃப்பில் எப்படி எடுத்துக்குவோம்? எது பவரில் கம்மியாக இருக்கோ அதுதான் நம்ம ஹெச்சிஎஃப்பில் எடுத்துக்குவோம். சரியா? அப்போ நம்ம இங்கே x - 3ல் இங்கே பவரில் 1 இருக்குது. நம்ம அப்போது இதை தான் எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது? x - 3. ஆன்சர் a x - 3.